சார், தாய்மொழியின் மகத்துவ மாநாடு. இது குறித்து ஒரு முக்கியமான தகவல் ஏதாவது இருக்குங்க? நிறைய பேர் இப்போ வருங்காலங்களில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நம்ம தாய்மொழியை வந்து நிறைய பேர் வந்து நம்ம மறந்துடுறோம். தாய்மொழியை கற்றுக்கிறது வந்து சரியா கற்றுக்கிட்டா நம்மளால வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு சாதிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வேற்று மொழி மேலே வந்து ஒரு ஒரு பிரியம் நம்மள அறியாமலே நம்ம வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடிமைத்தனமான ஒரு எண்ணத்தோடயே நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். தாய்மொழின்றது வெறும் வெறும் தமிழ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இருக்கிற எல்லாருக்கும் எல்லா மொழியும் அவங்கவுங்களோட தாய்மொழியை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற உன்னத நோக்கத்தோடு தான் இந்த தாய்மொழி எழுச்சி மாநாடுன்ட்டு எங்கள் தலைவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. லட்சிய ஜனநாயக கட்சியை இதுவரைக்கும் ஆண்டவர்கள், இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க, இவங்க எல்லாரையும் விட நம்மளை வந்து ஒரு புது சக்தியாகவும் எங்கள் தலைவரை எப்படி பார்க்குறாங்கன்னா, இது வரைக்கும் அரசியல்வாதிங்க, அரசியல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் தலைவர் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நிறைய இளைஞர்கள் எங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்மளை மாதிரி இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணுன்ற ஆசையில் நிறைய இளைஞர்கள் எங்களை நோக்கி படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலைவர் வந்து நம்ம உலக பணக்காரராக இருக்கும்போது அவர் வந்து அரசியலில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல, சேர்த்து வச்ச பணத்தை இருந்தோம் சேவை பண்ணுவதற்காக மக்களை பல நல்ல திட்டங்களாக்கி இந்த புதுச்சேரியான சின்ன மாநிலத்தை சிங்கப்பூர் மாதிரி மாற்றணுன்ற ஒரு உன்னத கனவோடு வந்திருக்கிறார். மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு குறிக்கோளோடு இருக்கும். நம்மளோட குறிக்கோள் வந்து எளியவர்கள் எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணுன்றது தான் எங்களோட முக்கியமான கட்சியின் கொள்கை. சார், புதுச்சேரி மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு முக்கியமான செய்தி இந்த மாநாட்டின் மூலமாக என்ன சொல்ல வரீங்க? இந்த மாநாட்டின் மூலமாக எங்கள் தலைவர் சொல்லும் செய்தி, முக்கியமான செய்தி என்னன்னா, இளைஞர்கள் எல்லாமே வந்து உங்களை நீங்களே தற்சார்பான பொருளாதாரம் உங்களை நீங்களே நம்பி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும். பெண்கள் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான எல்லா ஏற்பாடும் நம்ம தலைவர்கள் வந்து எல்லாமே நாங்கள் செய்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். அது எல்லாமே நம்ம செய்வோம். மேற்கொண்டு இது வரைக்கும் யாரோ சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, தன்னோட சொந்த பணத்தில் 100 கோடி ரூபா வருஷம் நான் வந்து கொடுக்குறேன்ட்டு எங்கள் தலைவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. அதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்குற நிதி வருஷம் ஆண்டுக்கு வந்து 3 கோடி இருக்குன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு எங்கள் தலைவர் வந்து 3 கோடி ரூபா அவர் சொந்த பணம் செய்கிறான்றது இதை விட பெரிய விஷயம் என்னவாக இருக்கும்? அது இல்லாமல் சிங்கப்பூர்லேருந்து ஒரு டீமை கூட்டிகிட்டு வந்து புதுச்சேரிக்கு டே 1லேருந்து என்ன மாதிரி ஒரு திட்டங்கள் கொடுத்தா, அது பாசிபிலிட்டியாக இருக்குன்னு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவையான அடிப்படை குடிநீர், சுகாதாரமான காற்று, இந்த 2 விஷயத்தையும் நம்ம கண்டிப்பான முறையில் மினிமம் கேரண்டிடாக நம்ம கொடுக்கணுன்றதுல உறுதியாக இருக்குது.